காலை வணக்கம் தோழிஸ். நான் தான் உங்கள் குஷி பேசுகிறேன் ஃப்ரம் ஸ்டார்டஸ்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட மிலாடி நம்பி நல்வாழ்த்துக்கள் என்னோட சார்பாக, என் குடும்பத்தோட சார்பாக உங்கள் எல்லாத்துக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்னோட மாலை தட் இஸ் மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு காலையில் ஒரு 8:30 to 8:20 to 8:30 போல் தான் நான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே என்ன பண்ணிடுவேன்னா, என்னோடய யோகா மேட்டை வந்து விரித்து வச்சுடுவேன். அப்புறம் விளக்கையும் பற்ற வச்சுடுவேன். அதுக்கப்புறம் போயிட்டு குளியல் பண்ணிடுவேன். குளியல் வந்து காலையில் நான் பண்ணேன்னா அது வந்து கடலை மாவில் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். கடலை மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வலி தைலத்தையும் போட்டு அதை தண்ணியோட கலக்கி உடம்புல பூசி நம்ம குளிச்சிக்க வேண்டியது தான். அப்புறம் அப்படியே குளித்து முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம ப்ரஷ் பண்ணிடணும். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்றதுக்கு தயாராகிறதுக்குள்ளே என்ன பண்ணிவிடுவேன்னா, நான் விரித்து வச்சுருந்த யோகா மேட் மேலே யோகா பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த யோகா பண்ணுறனால என்னோடய ஃபுல் டே வந்து என்னால் நல்லா எஃபிஷியண்ட்டாக என்னையால் செய்ய முடியுது. ஸோ நீங்களும் எல்லாரும் யோகா அண்ட் மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இனிஷியேட் ஆகிக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு மெடிடேஷன் சொல்லி தருவாங்க. இப்போ இந்த செல்ஃபோனில் பார்த்து நீங்கள் இந்த பிராணாயாமாலாம் பண்ணலாம். பிராணாயாமானா நம்மளோட மூச்சு பயிற்சி. ஆனால் நீங்கள் ஒரு மெடிடேஷனாக பண்ணும்போது நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குருகுலத்தில் போய் கற்றுக்கிறதே சிறப்பானதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் யோகா பண்ணி முடித்த உடனே எல்லா திங்ஸையும் எடுத்து என்னோடய பெட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சரி பண்ணி வச்சுடுவேன். டஸ்ட் இருந்தால் டஸ்டெல்லாம் டஸ்ட் அவுட் பண்ணிவிடுவேன். அப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் மதர் வந்து காலையிலே எழுந்திரிச்சிருவாங்க. நாங்கள் வீட்டில் 3 லேடிஸ் இருக்கோமா. ஸோ எங்கள் மாம் வந்து ஒரு 6 மணி போல் எழுந்திரிச்சாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 8 மணி போல் எழுந்திரிக்கிறது. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நாங்கள் மார்னிங் வந்து டிஃபன் ஐட்டம் வந்து பொதுவாக பண்ணிடுறதில்ல. டிஃபனுக்கு பதிலாக நாங்கள் ஒன்லி ரைஸே போயிடுறது. ஏன்னா ரைஸ் ரொம்ப ஈஸி இல்லையா. சின்னதாக ஒரு ரசம், ஒரு சாம்பார் அப்படி வச்சுட்டு பொரியல் இருந்தால் ஓகே, பொரியல் இல்லைன்னா நம்ம இல்லாமலே கூட மேனேஜ் பண்ணிக்கலாம்ல. ஸோ நாங்கள் அது பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு 11 மணி ஆகிடும். 11 மணி போல் வந்து நான் சன்லைட், இந்த சூரிய சக்தியை வந்து கொஞ்சம் எடுத்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என் உடம்புக்கு வந்து ரொம்ப அது நல்லா வேலை செய்யுது. ஏன்னா அது போனு அப்புறம் நம்மளோட நரம்பு சத்தையெல்லாம் நல்லாவே தூண்டி விட்டு அதெல்லாம் நல்லா சரிப்பாக்குது. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வெயில் சக்தி எடுங்க. ஏன்னா நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி மாத கணக்கில் வெயில் அடிக்குது. வேறு எந்த ஊருக்காரங்களும் கொடுத்து வைக்கலை அந்த வெயிலுக்காக. அவங்க பாருங்கள், இந்த பீச்சிலெல்லாம் போயிட்டு அதுக்காகவே அவங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம தட் இஸ் வெளியில் ஒரு தோட்டக்கலை பண்ண போகும்போது கூட நம்ம வெயில் எடுத்துக்கலாம். ஒரு துணி அலசும் போது கூட நம்ம வெயில் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட தோட்டக்கலைன்னு சொல்ல வந்து தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு ரோஜா செடி வச்சு வளர்த்தணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசை. ஸோ என்ன எப்படி பக்கத்துலேயே நர்சரியில் போய் வாங்குறதா, இல்லை ரோட்லேயும் நம்மளுக்கு விற்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம வாங்கலாமா, இல்லை ஆன்லைனில் வந்து வாங்கலாமா? நீங்கள் எந்த மாதிரி நான் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட தாட்ஸையும் சஜஷன்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா அதை படிக்கும்போது எனக்கும் பல டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் இல்லையா. அதனால நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை, ஓகேவா? அண்ட் தென் அப்படி பண்ணிவிடுவோம். ஆனால் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து செடி இருக்குது. நான் அதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு விலாக் காமிக்கிறேன். என்னென்ன செடி ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து 2 டைல் 3 அல்லது 4 டைல் அளவுக்கு தான் என் மண் இருக்குது. அந்த மண்ணில் தான் ஒரு 3 செடி போல் தான் உங்களுக்கு இருக்கும்.
அப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என் மார்னிங் ரொட்டீன் போகும். ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஆனால் அப்பப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் டைம் நல்ல ஃபங்க்ஷன்ஸு நிறையா இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் நல்லா வைபிங்காகவே போகும். அண்ட் சொல்லுங்கள், இன்றைக்கி உங்கள் காலையில் தட் இஸ் மார்னிங் எப்படி போச்சு, நீங்கள் என்னென்ன சமைச்சிங்க, சாரி அப்புறம் சமைச்சதுக்கு உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் கமெண்ட் பண்ணாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போடுங்க. அதை எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம், நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் முடிப்பேன். And I will see you in my next video. This is Kushi signing off from Stardust channel. Take care friends. Bye.